காலைதோறும் புதியவை. நலம் தரும் குடும்ப வாழ்க்கை. பிப்ரவரி 13. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். மத்தேயு 19:5. ஒரு வளமான குடும்ப வாழ்க்கைக்கு வேதம் தரும் ஆலோசனைகள். ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்பதை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அவர் தன் பிதாவின் வலது பரிசத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மண்ணில் வந்த மணவாட்டியாகிய இந்த சபையை மணம் முடித்தார். அவர் பரலோகத்திலே இருந்ததால் அவர் மணவாளன் என்று அழைக்கப்பட்டிருக்க முடியாது. இதில் சொல்லப்படும் பொது கருத்து என்னவென்றால், அது கணவரோ மனைவியோ தங்களுடைய சுய விருப்பங்களை துறந்து பிறர் விருப்பம் நிறைவேற தங்களை அர்ப்பணித்தலாகும். ஒரு உதாரணம், சுத்தமான சைவ உணவையே உண்ணும் ஒரு வாலிப பெண்ணும் அசைவ உணவை அதிகமாக விரும்பும் ஒரு வாலிபனும் விரும்பி திருமணம் செய்கிறார்கள். திருமணத்திற்கு பின் அந்த பெண்ணுக்கும் அவர் வீட்டுக்கும் தொடர்பு துண்டிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. எனினும் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். இது கிறிஸ்தவ திருமணம் அல்ல. ஆனாலும் இதில் பாடம் ஒன்று உள்ளது. திருமணத்துக்கு முன்பாகவே இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட உடன்பாடு, திருமணத்துக்கு பின் கணவன் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். ஆனால் முட்டையை மட்டும் சேர்த்து கொள்ளலாம். மனைவி கணவனுக்காக இதுவரை உண்ணாத முட்டையை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஒரு பொது கருத்து வந்த நல்ல குடும்பத்தை ஸ்தாபித்தவர்கள் உண்டு. தங்கள் சுய விருப்பத்தை விட்டு கொடுத்து பிறர் விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிப்பது குடும்ப வாழ்க்கைக்கு நலம் தருவதாகும். மேலும் இதே குடும்பத்தில் திருமணத்திற்கு பின் மகள் தன் தகப்பன் வீட்டிற்கு வர முடியாது சமூக சூழல் காரணமாக. ஆனால் தகப்பன் தன் மகளை பார்க்க அவர்கள் இல்லத்திற்கு செல்வதை எந்த சமூக சூழலும் தடை செய்யவில்லை. இப்படியாக சுயநலங்களை விட்டு கொடுத்து பொது நலன் கருதி குடும்பங்களை நடத்தும் போது ஒரு வளமான சமூகத்தை, ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க ஆரோக்கியமான குடும்பத்தால் மட்டுமே முடியும். பிள்ளைகளோ பெற்றோரோ அனைவரும் இயேசு கிறிஸ்து என்னும் தகப்பனை பார்ப்போம். தன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்று கிறிஸ்து என்னும் மணவாளனை பார்ப்போம். எப்படி தன் மனைவாட்டியாகிய சபையை நடத்துகிறார் என்று இயேசு என்னும் நல்ல மேய்ப்பனை பார்ப்போம். எப்படி தன் ஆடுகளை மேய்க்கிறார் என்று இவரை பற்றி அழகாய் சொல்லி இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசிப்போம். அது சொல்லும் அவர் எவ்வளவு நல்லவர் என்று. இன்று குடும்பமாக ஜெபித்தீர்களா? ஜெபம். பிதாவே, நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக விளங்க செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமீன்.